பணிகின்றோம். பணித்து வாழ்ந்திட நண்பரும்மில் மகிழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று நம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கட்டளையின்படி வாழ நாங்கள் இந்த கடந்த நாட்களிலே அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கின்ற வேளையிலே கனி கொடுக்கின்ற மரங்களாக, அதுவும் நிலையான கனி கொடுக்கின்ற மரங்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாற முடியும் என்கின்ற அழைப்பினை இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு தந்து நிற்கின்றது. நாங்களும் இயேசு எங்களுக்கு விடுக்கின்ற அன்பு கட்டளையினை எங்களுடைய வாழ்விலே கடைபிடிக்க முயற்சி எடுப்போம். அத்தோடு இந்த திருப்பலியிலே இறந்து போன அடியவர்களுக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே அடக்கச் சடங்கு பிரான்ஸ் தேசத்திலே நடைபெறுகின்ற அண்டன் குலேந்திரன் என்கின்ற அடியவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக, அவருடைய இறப்பினாலே துயர்கின்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். அத்தோடு மிஸ்ஸஸ் மேரி ஜோசப் பிலோமினா, ஃபாதர் ஹியூபர்ட்டினுடைய தாயார், அவர்கள் ஆண்டவருடைய சந்நிதியிலே சேர்ந்திருக்கின்றார். எனவே அவருக்காகவும் அவருடைய இழப்பினாலே துயர்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆறுதல் கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு ஏனைய அடியார்களாகிய ரெஜினா பெரியநாயகம், எட்னா நவமணி, தயாளநாயகம், ரூபநாயகம், துரைராஜா, மொரின், அலெக்சாண்டர் ஃபவுஸ்டின் இவர் தம்முடைய ஓராண்டு நினைவினை நினைவு கூறப்படுகின்றார். ஜேம்ஸ் நீக்லஸ், பீட்டர் பெர்னாண்டோ ஆகிய இறை அடியார்களுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக நாங்கள் மன்றாடி இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, நீங்களும் நானும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி இறைவனுக்கு ஏற்ற பலியாக அமைந்திட எங்களுடைய உள்ளங்களை ஒரு கணம் ஆத்தும சோதனை செய்து கொள்ளுவோம். கடவுளினுடைய கட்டளைக்கு எதிராக நாங்கள் கடவுளை அன்பு செய்ய, அவருக்கு உரிய நேரங்களை கொடுக்க மறுத்த சந்தர்ப்பங்களுக்காக, அயலவர்களை நாங்கள் அன்பு செய்ய மறந்த சந்தர்ப்பங்களுக்காக, அயலவர்களை முழுமையான மனதோடு நாங்கள் அன்பு செய்யாத ஒவ்வொரு தருணங்களையும் விசேட விதமாக இந்த வேளையிலே நாங்கள் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடம் நாங்கள் மன்னிப்பு வேண்டுவோம். இந்த கல்வாரி பலியினுடைய ஆற்றல், இயேசு பெற்றுத்தந்த அந்த மீட்பினுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மீதும், நாங்கள் வேண்டுகின்றவர்கள் மீதும் நிறைவாக இருக்கும்படியாக, வழிந்தோடின்படியாக, நாங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஒரு கணம் மனதிலே இருத்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி நிற்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் நிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உமை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 15 திருவசனங்கள் 22 தொடக்கம் 31 வரை. அந்நாள்களில் திருத்துதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பெர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பெர்சபா என்று அழைக்கப்படுகின்ற ஜூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிசிலியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களுடைய மனதை குழப்பி உங்களை கலக்கமுறை செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து அன்புக்குரிய பெர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் ஜூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகின்றோம். அவர்கள் நாங்கள் எழுதுகின்ற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது, வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஜூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுடை பாடல். உங்களுடைய பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிரலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக.
பாருங்கும் உம்முடைய மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். Alleluia, Alleluia, Alleluia. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 12 தொடக்கம் 17. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் அவர் தம் தலைவர் செய்வது இன்னவென்று பணியாளருக்கு தெரியாது. நான் உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் பணியாளரிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடமிருந்து கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியிலே இருந்து நாங்கள் இந்த வாரம் முழுவதுமாக வாசிக்கின்ற வாசக பகுதியானது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு இறுதி அறிவுரையாக அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ வேண்டும், விசேட விதமாக அவர்கள் நற்கனி கொடுக்கின்ற மரங்களாக மட்டுமல்ல, நற்கனி கொடுப்பதிலே நிலைத்திருப்பவர்களாக, அவர்கள் கொடுக்கின்ற கனி நிலைத்திருக்கக்கூடிய கனியாக பயனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரையாக, கட்டளையாக இந்த வாசகங்கள் எங்களுக்கு தரப்படுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே கிறிஸ்துவினுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், அன்பு கட்டளை, கடவுளை அன்பு செய்வது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அதே போல மனிதர்களை அன்பு செய்வது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். விசேட விதமாக நேற்றைய நாளுக்கு முதல் நாள் இந்த மனிதர்களை நாங்கள் அன்பு செய்வது எவ்வாறு என்று சொல்லி நாங்கள் பல கோணங்களிலே இயேசுவினுடைய வாழ்விலே இருந்து நாங்கள் அதனை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். இயேசு ஒடுக்கப்பட்டவர்களோடு தம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொண்டார். யார் யாரெல்லாம் சமுதாயத்திலே தள்ளி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் சார்பாக நின்று இயேசு தம்முடைய அன்பினை பகிர்ந்து கொள்ளுகின்றார். யார் யாரெல்லாம் தேவைகளோடு இருந்தார்களோ, விசேட விதமாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள், தீய ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருந்தவர்கள்,
இயற்கையினுடைய சீற்றத்தினாலே பயந்து கொண்டிருந்தவர்கள், இவ்வாறு யார் யாரெல்லாம் தேவையோடு இருந்தார்களோ அவர்களோடு இயேசு இருந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தம்முடைய அன்பினை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். வார்த்தைக்காக மக்கள் ஏங்கிய வேளையிலே, கடவுளை பற்றிய அறிவுக்காக அவர்கள் அவரை இறந்து வேண்டுகின்ற வேளையிலே, அவர்கள் மேல் கொண்ட பரிவின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக அவர்களை ஆண்டவர் இயேசு நல்வழிப்படுத்துகின்றார். அதையும் நாங்கள் நற்செய்தி நூல்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதைவிட இன்னும் சிறப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் தியானித்தோம். அதாவது இயேசுவினுடைய அன்பு வெறுமனே கொடுப்பதோடு மட்டுமல்ல, வாழ்வு கொடுப்பது, சம உரிமை கொடுப்பது, பகிர்ந்து வாழுவது, அது மட்டுமல்ல, மாறாக அவருடைய அன்பு கண்டிப்போடு இணைந்த ஒரு அன்பாக இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் சிந்தித்தோம். இன்றைய நாளிலே இந்த அன்பினுடைய இன்னும் ஒரு பரிமாணத்தினை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த அன்பினுடைய இன்னும் ஒரு பரிமாணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு பொதுவான ஒரு விடயங்களுக்குள்ளே வருகின்ற வேளையிலே பிறர் மட்டிலே அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பொதுவான ஒரு தேவைகளை நாங்கள் முன்வைக்கின்ற வேளையிலே அதை என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய குடும்பத்தினுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய இனத்தினுடைய சுயநலத்திற்காக அதை மட்டும் நான் மனதிலே கொண்டு ஒரு பொதுநல நோக்கோடு செயற்படுகின்ற ஒரு விடயத்திற்கு நாங்கள் முட்டுக்கட்டையாக இருப்போம் என்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவினுடைய அன்பு கட்டளைக்கு எதிராக நடக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். இந்த சிந்தனையை நாங்கள் இன்றைய முதலாவது வாசகத்தை வடிவாக ஆழ்ந்து நோக்குகின்ற வேளையிலே இதை பற்றிய நல்ல தெளிவினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போஸ்தலர்களுடைய போதனையை கேட்ட ஆதி கிறிஸ்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழுகின்றார்கள். கிறிஸ்தவ குழுமங்களாக அவர்கள் வாழ்ந்து செல்லுகின்ற இடமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி திருச்சபையை அவர்கள் நிறுவிக் கொண்டிருந்த அந்த வேளையிலே அந்தியோக்கியாவிலே நடந்த ஒரு பிரச்சனை. விருத்த சேதனம் செய்தவர்கள் விருத்த சேதனம் செய்யாத யூதர்களை சொன்னார்கள், நீங்கள் விருத்த சேதனம் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ளே உள்வாங்கப்பட மாட்டீர்கள் என்கின்ற ஒரு கருத்தினை அங்கே முன்வைத்து அவர்கள் மீது ஒரு சுமக்க முடியாத ஒரு பழுவை சுமத்தி அங்கே ஒரு பிரிவினையை ஏற்படுத்த முயலுகின்றார்கள் யூத கிறிஸ்தவர்கள். அங்கே அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த பிரச்சனை நிமித்தமாக எருசலேம் முதலாவது பொதுச்சங்கம் கூடுகின்றது. அங்கே கூடி அவர்கள் எடுத்த முடிவுதான் இன்றைய முதலாவது வாசகத்திலே எங்களுக்கு தரப்படுகின்றது. அதாவது பிற இனத்தார் அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டியது அவசியம் இல்லை என்கின்ற முடிவும், இன்றைய அமையாததை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் என்றும், சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை இரத்தம், கழுத்து நெரித்து செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை புற இனத்தார் விட்டுவிட வேண்டும் என்றும் எருசலேம் சங்கம் தீர்மானம் எடுத்துக் கொள்கின்றது. நாங்கள் வடிவாக சிந்திக்கின்ற வேளையிலே இந்த தீர்மானம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய பிரசனத்திலே சீடர்கள் ஒன்றிணைந்து எடுக்கின்ற வேளையிலே அவர்களுடைய எண்ணக்கரு எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், அந்த இரண்டு சார்பான மக்கள் மீதும் அவர்கள் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். இரண்டு பேருடைய பிரச்சனைகளையும் ரெண்டு பேருடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நல்லதொரு பொதுவான தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். அங்கே இயேசுவினுடைய அன்பு கட்டளையை அவர்கள் வேறு ஒரு கோணத்திலே நாங்கள் நிறைவேற்றுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது எவ்வாறு என்று சொன்னால், பொதுவான ஒரு விடயம் வருகின்ற வேளையிலே குழப்பத்தை ஏற்படுத்தாமல் சரியான முறையிலே இரண்டு சாராரும் பாதிக்கப்படாத விதத்திலே முடிவை எடுக்கின்ற திருத்தூதர்களுடைய திறமையினை, தூய ஆவியானவருடைய வழிநடத்தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் இத்தகைய பண்பு எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. நாங்கள் அன்பு செய்கின்றோம், உதவி செய்கின்றோம்,
பகிருகின்றோம், ஒருவர் ஒருவருக்கு ஒத்தாசையாக இருக்கின்றோம், தட்டி கொடுக்கின்றோம், ஆதரவு கொடுக்கின்றோம். ஆனால் நாங்கள் சில வேளைகளிலே எங்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை என்னவென்று சொன்னால், ஒரு பொதுவான விடயங்களுக்குள்ளே நாங்கள் கருத்துக்களை பரிமாறுகின்ற வேளையிலே அங்கே என்னுடைய சுயநலம் பின்புலமாக இருக்கின்றது, என்னுடைய குடும்பத்தினுடைய பெருமை பின்புலமாக இருக்கின்றது, என்னுடைய இனத்தினுடைய பெருமை பின்புலமாக இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு நான் சில கருத்துக்களை வெளியிடுகின்ற வேளையிலே, சில விடயங்களை செய்கின்ற வேளையிலே அங்கே இருக்கின்ற அந்த சமூகத்தினை நான் குழப்புகின்ற மனிதனாக இருக்கின்றேன். இதை நாங்கள் கொருந்திய சமூகத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் ஒன்று கூடி அப்பம் பிற்கின்ற வேளையிலே உள்ளவர்கள் வேலைக்கே வந்து தாங்கள் உண்டு குடித்து மகிழ்ந்து இல்லாதவர்களை ஏளனப்படுத்தியதாக தூய பவுலடிகளார் அவர்கள் மீது குற்றம் சாட்டுகின்றார். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இதை போன்ற அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. விசேட விதமாக கிறிஸ்தவ குடும்பங்களாக ஒன்று கூடுகின்ற வேளையிலே, ஒரு நன்மைக்காக ஒரு வேண்டுகோள் விடுக்கப்படுகின்ற வேளையிலே, அது பொது நன்மை என்று பார்ப்பது அல்ல. அங்கே என்னுடைய பெயர் இருக்கின்றதா, என்னுடைய குடும்பத்தினுடைய பெயர் இருக்கின்றதா, என்னுடைய ஆற்றல் அங்கே இருக்கின்றதா, என்னுடைய பங்களிப்பு அங்கே இருக்கின்றதா, என்னுடைய பெயர் அங்கே வரக்கூடிய மாதிரி ஏதாவது ஒன்று அங்கு நடைபெறுகின்றதா, இல்லது எனக்கு ஏதாவது நன்மை தரக்கூடியதாக அந்த நிகழ்வு இருக்கின்றதா என்று சொல்லி நாங்கள் பார்ப்பதனாலே பல கூட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்வதற்கு பதிலாக குழப்பங்கள் விளைவிக்கக்கூடிய கருத்துக்களையும், அங்கே ஒரு நல்லதொரு முடிவு எடுப்பதற்கு தடைக்கல்லாக அமையக்கூடிய கேள்விகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கின்ற தன்மை எங்களுடைய வாழ்விலே இருந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பினுடைய பரிமாணம் பல வகையாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் உண்மையிலேயே ஆண்டவருக்கு கனி கொடுக்கின்ற மரங்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், அதுவும் நிலையான கனி கொடுக்கின்ற மரங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்விலே பொதுப்பட்ட விடயங்களிலே, பொதுவாக முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களிலே எங்களுடைய சுயநலங்களை நாங்கள் களைந்தவர்களாக, எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை, எங்களுடைய பெயர்களை, எங்களுடைய படிப்புகளை, எங்களுடைய செல்வங்களை, அவைகளை முன்னுக்கு வைக்காமல் நாங்கள் பிறருடைய நன்மை கருதி மற்றவர்களோடு இணைந்து செய்யப்படுகின்ற வேளையிலே திருத்தூதர்களைப் போல அந்த இரண்டு புற இனத்த சமுதாயத்தையும் யூத சமுதாயத்தையும் பிரிக்காமல் ஒன்றிணைத்து செய்வதற்கு அவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவை போல நாங்களும் நல்ல முடிவை எடுப்பதற்கு ஒத்துழைக்கின்ற மனிதர்களாக இருக்கின்ற வேளையிலே நீங்களும் நானும் நல்ல கனி கொடுக்கின்ற, அதுவும் நிலையான கனியினை கொடுக்கின்ற மரங்களாக மாற முடியும். ஆமீன். வாழ்பவர் நீர்தானே, இனி அச்சம் கொள்வது வீழ்ந்தானே, என்
அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பதை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தௌதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் எங்கள் ஆண்டவரா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றாலும் அது திரு அவையுமுடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், எங்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பெற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் ஜோன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மிசிஸ் மேரி ஜோசப் பிலோமினா, அண்டன் குலேந்திரன், ரெஜினா, பெரிய நாயகம், எட்னா நவமணி, தயாள நாயகம், ரூபன் நாயகம், துரை ராஜா, மொரின், அலெக்சாண்டர் பவுஸ்டின், ஜேம்ஸ் நீக்லஸ், பீட்டர் பெர்னாண்டோ ஆகிய இறையடியாரை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இணைப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமோ திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று நாங்கள் பொதுவான விடயங்களுக்கு, பொது நன்மைகளுக்கு எங்களுடைய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்குகின்றவர்களாக, ஆரோக்கியமான கருத்துக்களையும் செயற்பாடுகளையும் முன்னெடுக்கின்றவர்களாக, குழப்பங்களை விளைவிக்கின்ற தன்மையிலே இருந்து விடுபட்டு வாழுகின்ற மனிதர்களாக இருக்க ஆண்டவருடைய அருள் துணையை வேண்டி மன்றாடி நிற்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது இதயம். முகம் பார்க்கின்றதே, வானம் பார்க்கும் பூமியை போல இன்மனமும் முகம் பார்க்கின்றதே. அருளின் உயிரேவா, அன்பின் மலையேவா, அருளின் முகிலேவா, அன்பின் மலையேவா. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் வளர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். இந்த உதயம் பாடும் உதயம், இந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் உதயம். சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாங்கள் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பினில் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நிலம் எல்லை காணான் களங்கமில்லா அன்பு, கருணை சிறந்து கல்வாரி மலையில் கண்ணீர் ததும்பும் அவர் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை